अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே அனைத்து புகழும். நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 8வது கிளாஸில் இருக்கிறோம். முந்தின கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அல்லாஹுக்காக அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸை பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது முந்தின கிளாஸோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ முன்னாடி உள்ள கிளாஸஸை பார்க்காம நீங்கள் பின்னாடி போடுற கிளாஸஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாதுமா, சரிங்களா? அதனால் தொடர்ந்து பாருங்கள் கிளாஸஸை, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து இந்த கிளாஸ் வந்து அப்லோட் செய்யப்படுது. டியூஸ்டே வந்து இந்த கிளாஸ் வந்து போடப்படும். அதனால் வந்து அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான செயல் எதை நம்ம வந்து செஞ்சாலும் அதை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷைத்தான் நம்மளை வந்து அப்படியே சுற்றி கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டே இருப்பான் நம்மளை, சரிங்களா? இவங்களை எப்படியாவது அந்த ட்ராக்லேருந்து வெளியே நகர்த்தணும் அப்படின்னு. சும்மா சாதாரண ஒரு தொழுவைக்கு நம்ம வந்து இந்த தொழுவையை நம்ம ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டோட டைவர்ட் ஆகாமல் தொழுவணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நிற்போம். ஆனால் அப்போ தான் நிறைய வந்து தேவையில்லாத சிந்தனைகள், அப்புறம் ரொம்ப முக்கியமான சிந்தனைலாம் அப்போ தான் வரும். அப்போ தான் ஷைத்தான் வந்து எழுப்பி விடுவான். ஸோ அதனால் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் மூமினாக நம்ம இருக்கக்கூடாது. மூமினா நம்ம அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது. அவனோட கோல் வந்து அதுதான். ஸோ அவனை நாம் வெற்றி அடைய விட்டுறாமல் அவனை நாம் தோக்கடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். அந்த ப்ராக்டிஸுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு அடி நம்ம எடுத்து வச்சா போதும், அல்லாஹ் அதற்காக ஓடி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம மனிதர்களுங்க அப்படி அடிப்படையில் கொஞ்சம் முயற்சி நம்ம அதுக்காக எடுக்கணும். சலிப்பு தட்டிட வேண்டாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். நான் சில விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணுவேன். அது சில பேருக்கு வந்து எரிச்சலாக கூட இருக்கலாம். அல்லாஹுக்காக பொறுத்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, டபக்குன்னு சொன்னதுமே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே கன்சிடர் பண்ணும்போது லீஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும், இல்லைங்களா? ஸோ அதனால் அல்லாஹுக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுமே வந்து முந்தின கிளாஸோட கண்டினியூஷன் அப்படிங்கிறதுனால எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போய் அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸுக்கு வந்து வாங்கம்மா, சரிங்களா? ரைட்டு, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப்பை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம், சரிங்களா? இன்றைக்கான செஷனுக்குள்ளே போகலாம், சரிங்களா? நம்ம போன கிளாஸில் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? ஜும்லானாலே நம்மளுக்கு தெரியும் சென்டென்ஸு. ஸோ சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அரபிக்கில் 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று ஜும்லத்துல் இஸ்மியா, இன்னொன்று ஜும்லத்துல் ஃபியலியா. ஜும்லத்துல் இஸ்மியா அப்படின்னா ஒரு ஜும்லா இஸ்மை கொண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஜும்லத்துல் இஸ்மியா. அதே ஜும்லா ஒரு ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா அது ஜும்லத்துல் ஃபியலியா அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? ஜும்லத்துல் இஸ்மியாவையும் ஜும்லத்துல் ஃபியலியாவுக்கும் ஒரு டீஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரிங்களா? ஜும்லா இஸ்மியா அப்படின்னா முபுத்ததா ஹபர் அப்படின்னு நாம் அதை வந்து பகுதிகள் இருக்கும். ஒரு ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது, ஒரு ஜும்லா வந்து இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா ஒரு நாமினல் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், நம்ம பேசக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ் அது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஜும்லா இருக்குது அப்படின்னா அதை நாம் எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணுவோன்னா முபுத்ததா ஹபர் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம 2 பகுதிகளாக பிரிப்போம், ரைட்டா? முபுத்ததா அப்படிங்கிறது பிகினிங்கில் இருக்கும், ஹபர் அப்படிங்கிறது முபுத்ததாவுக்கு அப்புறம் வரும். ரெண்டுமே மோஸ்ட்லி மர்ஃபுவாக தான் இருக்கும், அப்படி தானே? முபுத்ததா ரஃபவு பெற்று தான் இருக்கும். ஹபர் வந்து ஒரே ஒரு வார்த்தையாக இருக்குது, ஒரே ஒரு இஸ்மா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அது ரஃபவு பெற்று தான் இருக்கும், மர்ஃபுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கொஞ்சம் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது ஹபர் அப்படிங்கிறது ஒரு ஷிபுஹு ஜும்லாவாகவும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போது அல் கலமு மக்சூருன் அப்படிங்கிறது வந்து அல் கலமு அப்படிங்கிறது முபுத்ததா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபரு, ரெண்டுமே மர்ஃபு பெற்று தான் இருக்குது. இதுவும் அல் கலமு அப்படிங்கிறதும் ரஃபவு பெற்று தான் இருக்குது, மக்சூருன் அப்படிங்கிறதும் ரஃபவு பெற்று தான் இருக்குது, ரெண்டுமே இஸ்மு தான், ஓகேங்களா? இதே வந்து முஹம்மதுன் ஃபில் பைத்தி அப்படின்னு வரும்போது இதுவும் என்னது தான்? ஜும்லா இஸ்மியா தான். ஏன்னா முஹம்மத் அப்படிங்கிற ஒரு இஸ்மை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் ஜும்லா இஸ்மியா தான். இதையும் முபுத்ததா ஹபர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம். முபுத்ததா அப்படிங்கிறது முஹம்மத் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஃபில் பைத்தி அப்படிங்கிறது ஹபர். நம்ம இதுக்கு முன்னாடி ஹபர் எப்படி பார்த்தோம்? ஒரே ஒரு வார்த்தையாக பார்த்தோம், ரஃபவு பெற்றிருந்தது, ஸோ மர்ஃபுவாக இருந்தது. இங்கே எப்படி இருக்குது ஹபரு? ஃபில் பைத்தி,
2 வார்த்தைகள் இருக்குது அப்படி தானே. இந்த ஃபில் பைத்தி அப்படிங்கிறது வந்து ஷிபுகு ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேஸ், ஒரு ஜும்லாவில் ஒரு சின்ன பகுதி, ஒரு முழுமை அடையாத ஒரு வாக்கியம் அப்படி தானே. ஸோ அதனால தான் அதை ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அரபிக்கில் இதை வந்து ஷிபுகு ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில் பைத்தி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீங்கிறது ஜாரு, பைத்திங்கிறது மஜ்ரூரு. ஜாருன் மஜ்ரூராக வந்திருக்கு. ஹபர் எப்படி வந்திருக்கு? ஜாருன் வ மஜ்ரூருன் ப்ளஸ் ஷிபுகு ஜும்லாவாக வந்திருக்குது. சரிங்களா. ஏன் வந்து பைத்தின்னு ஆயிடுச்சு? ஏன்னா எந்த ஒரு இஸ்முக்கு முன்னாடியும் ஹர்ஃபு ஜர் வந்துருச்சுன்னா, நம்ம இது வரைக்கும் அல்ஹம்துலில்லா 4 ஹர்ஃபு ஜர் பார்த்துருக்கோம் அப்படி தானே. 4 ஹர்ஃபு ஜர் பார்த்துருக்கோம். என்னென்ன? ஃபி, மின், அலா, இலா. இந்த 4 ஹர்ஃபு ஜர் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 4 ஹர்ஃபு ஜருமே ஒரு இஸ்முக்கு முன்னாடி வருது அப்படின்னா அந்த இஸ்மு கண்டிப்பாக கெஸ்ரா பெற்று தான் வரும், மஜ்ரூரா தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக ஒரு இஸ்மு எப்போ மர்ஃபூவாக இருக்கும், அதே இஸ்மு எப்போ மஜ்ரூரா மாறும்? அந்த இஸ்முக்கு முன்னாடி ஒரு ஹர்ஃபுஜர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஸ்மு மஜ்ரூரா தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா. ஸோ ஜும்லா இஸ்மியான முபுத்ததா ஹபர் அப்படின்னு நாம் பார்ட்டிஷன் பண்ணுவோம். ரைட். இப்போ ஜும்லா ஃபியலியாக வாங்க. ஜும்லா ஃபியலியான நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஜும்லா ஃபியலை கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஜும்லத்துல் ஃபியலியா. நம்ம அது மாதிரி போன செஷனில் 3 ஜும்லாவை பார்த்தோம், ஜும்லா ஃபியலியாவை பார்த்தோம். 3 சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படி தானே. என்னென்ன பார்த்தோம்? ஹரஜ, இது ஒரு ஜும்லா ஃபியலியா. நீங்கள் ஒரு வார்த்தை தானே இருக்குது, அதனால் இது எப்படி ஜும்லாவாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். ஜும்லா ஃபியலியா தான் இதுவும். சரிங்களா. அவன் போயிட்டான் இப்படிங்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் தானே. சரிங்களா. அப்போது ஹரஜ அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு வாக்கியம் தான். சரிங்களா. ஸோ அது ஒரு ஜும்லா ஃபியலியா தான். அந்த ஹரஜக்கு மீனிங் என்ன? அவன் வெளியேறி விட்டான். ஒரு ஆண் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஹரஜ அப்படின்னு சொன்னால் போதும், அவன் வெளியேறி விட்டான். அடுத்த 2 சென்டென்ஸ் எப்படி பார்த்தோம்? ذهب இலல் முதீரி. ذهبன அவன் சென்றான், இலல் முதீரி தலைமை ஆசிரியரிடம் சென்றான். தலைமை இல்லைனா தலைமை ஆசிரியரின் பக்கம் சென்றான். ஓகேங்களா. அவன் தலைமை ஆசிரியரிடம் சென்றான். ரைட்டா. இன்னொரு ஜும்லா ஃபியலியா என்ன பார்த்தோம்? ذهب இலல் மிர்ஹாதி, அதாவது அவன் சென்றான் கழிவறையின் பக்கம், அவன் கழிவறைக்கு சென்றான். ஓகேவா. இந்த 3 ஜும்லா ஃபியலியாவை தான் நம்ம போன செஷனில் பார்த்தோம். இது வரைக்கும் நம்மளுக்கு இஸ்மு எப்படி இருக்குன்னு தெரியும், ஹர்ஃபு தெரியும் நம்மளுக்கு. இப்போது நம்ம ஹர்ஃபில் 4 ஹர்ஃபு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஹர்ஃபு வந்து ஒரு மொத்தமே ஒரு 17 ஹர்ஃபு தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஹர்ஃப் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா. அப்போது நம்ம புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? ஃபியல் வந்து தான், ஃபியல் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த 3 சென்டென்ஸ் மூலயமா ஃபியல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே ஹரஜ ذهب அப்படிங்கிறது ஃபியல். சரிங்களா. இந்த ஹரஜ ذهبங்கிற இந்த 2 ஃபியலுமே ஒரு ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தை. சரிங்களா. காயிபான ஒரு ஆணை, ஒரே ஒரு ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ஃபியலு. இந்த ஃபியல் எல்லாமே நம்ம பார்த்த ஃபியல் எல்லாமே, அதாவது போன கிளாஸில் நம்ம பார்த்த ஃபியல்கள் எல்லாமே வந்து ஃபியலுல் மாதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறந்த கால வினைச்சொற்கள். ஃபியல் அப்படின்னா வர்பு, வினைச்சொல்லு. மாதி அப்படின்னா இறந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா. நம்ம பார்த்த இந்த ஹரஜ ذهب எல்லாமே வந்து என்னது தான்? ஃபியலுல் மாதி, இறந்த கால வினைச்சொற்கள். சரிங்களாமா. ரைட். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? காயிப்லேயே ஒரு ஆணுக்கு சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லுவீங்க. அப்போ 2 ஆண்கள் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? 2க்கும் மேற்பட்டவர்கள் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? அதே ஒரு பெண் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு 6 ஃபியல்கள் வந்து நம்ம பார்த்தோம். காயிபு மட்டும் பார்த்தோம். கரெக்டாக. இன்னும் இந்த ஜும்லா ஃபியலியாவுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது, எப்படி நம்ம ஜும்லா இஸ்மியாவுக்கு முபுத்ததா இருக்கும், ஹபர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமோ அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். அதே ஜும்லா ஃபியலியா எப்படி இருக்கும்? ஜும்லா ஃபியலியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபியல், ஃபாயிலு, மஃபூல். இந்த மஃபூல் அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் புதுசாக கேள்விப்படுவீங்க. இதுதான் ஜும்லா ஃபியலியாவுடைய ஒரு டீஃபால்ட்டு ஸ்ட்ரக்சர். இது தாம்மா. சரிங்களா. எப்படி ஜும்லா இஸ்மியாவுக்கு முபுத்ததா ப்ளஸ் ஹபர் இருக்குமோ அது மாதிரி ஜும்லா ஃபியலியாவுக்கு ஒரு டீஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர். சரிங்களா. இப்படியே தான் எல்லாமே இருக்குமான்லாம் இல்லை, ஆனால் இது ஒரு டீஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதாவது ஒரு ஜும்லா ஃபியலியானா அதில் என்னென்ன இருக்கும்? ஃபியல் இருக்கும், ஃபாயில் இருக்கும், மஃபூல் இருக்கும். சரிங்களா. ஃபியல் அப்படிங்கிறது செய்த செயல். ஓகேங்களா. ஃபாயில் அப்படிங்கிறது அந்த செயலை செய்தவன். மஃபூல் அப்படிங்கிறது எதனால் அந்த செயல் செய்யப்பட்டது.
சரிங்களா? இல்லைன்னா யாருனால அந்த செயல் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து மஃபூலுலே நிறைய டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அதை இன்ஷா அல்லாஹ் போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த மஃபூல் பார்ட்டு வராது, சரிங்களா? இந்த மஃபூல் பார்ட்டு இப்போதைக்கு வராது, ஓகேங்களா? அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஜும்லா ஃபியலியானா அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபியல் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபாயில் இருக்கணும், ஓகேங்களா? இந்த மஃபுல் பாட்டு அதுக்கப்புறம் வரும், பட் இப்போதைக்கு நம்ம அதை சொல்லிக்க வேண்டாம், சரிங்களா? ஒரு ஜும்லா ஃபியலியான என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு ஃபியல் இருக்கணும், அப்புறம் ஃபாயில் இருக்கணும். ஃபியல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த செயல், ஃபாயில்னா என்ன, அந்த செயலை செஞ்சவன், ஓகேங்களா? மஃபூலுங்கிறது அந்த செயல் எப்படி செய்யப்பட்டுச்சு, எதனால் செய்யப்பட்டுச்சு, யாரால் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் அந்த மஃபூல், ஓகேங்களா? இந்த மூணுத்துக்குமே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த இவ்வளோ செஷன்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போது இஸ்மு வந்து எங்கெங்கெல்லாம் ரஃபாக பெற்று வரும், மர்ஃபூவாக வரும் அப்படிங்கிறது தெரியும். அதே ஒரு இஸ்மு எப்போ மஜ்ரூராக வரும், அந்த இஸ்முக்கு முன்னாடி ஹர்ஃபுஜர் வந்தால் மஜ்ரூராக வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எப்போ ஒரு இஸ்மு மன்சூபாக வரும், நசபு பெற்று ஒரு இஸ்மு எப்போ வரும், அப்போ தானே அதை நம்ம மன்சூபுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜஸ்ட்டு நினைவில் வச்சுக்கோங்க. இதை பற்றி டீப்பாலாம் போக தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து மர்ஃபூ தெரியுது, நம்மளுக்கு மஜ்ரூர் தெரியுது, இன்னும் மன்சூப் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியலை. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மன்சூப்னா என்ன, ஒரு இஸ்மு எங்கே வந்து மன்சூபாக வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு ஜும்லா ஃபியலியாக எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ ஒரு ஃபியல் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. தரப, தரப, தாது ரா பா, சரிங்களா? தரப அப்பாசுன், சரிங்களா? தரப அப்படின்னா என்ன தெரியுமா, அவன் அடித்தான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தரப அப்படின்னா என்ன, அவன் அடித்தான். இது ஃபியல். இப்போது தரப அப்பாசுன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த தரபங்கிறது ஃபியலு, யார் பண்ணால் அதுதான் பக்கத்தில் இருக்குது, அதுதான் ஃபாயில். அப்பாசுன் அப்படிங்கிறது ஃபாயில். ஃபாயில் வந்து மர்ஃபூவாக தான் வரும். ஃபாயிலுக்கு நம்ம எப்போதும் என்ன தான் செய்வோம், ரஃபாக தான் கொடுப்போம், அது மர்ஃபூவாக தான் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஜும்லா ஃபியலியா, ரைட்டா? இப்போது இது நான் என்ன சொன்னேன், தரப அப்பாசுன் அப்படின்னா என்ன, அப்பாஸ் அடித்தான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? யார் அடித்தா, அப்பாஸ் அடித்தான், ரைட்டா? ஓகே, தரப அப்பாசுன், இங்கே தரபங்கிறது ஃபியலு, அப்பாசுன் அப்படிங்கிறது ஃபாயிலு. ஸோ இங்கே ஃபாயில் வெளிப்படையாக வந்துருச்சு, ஓகேங்களா? மறைஞ்செல்லாம் இல்லை, ஃபாயில் யார் பண்ணினாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே சொல்லப்பட்டுருச்சு. ஸோ இங்கே அப்பாசுன் அப்படிங்கிறது ஃபாயில், ஓகேங்களா? தரபங்கிறது ஃபியலு, அப்பாசுன் அப்படிங்கிறது ஃபாயில், ரைட்? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போது இங்கே நான் கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். அப்பாஸ் அடித்தாங்கிறது தெரிஞ்சிருச்சு, யார் அடித்தான் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லலாம் தானே. இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்பாஸ் ஹாமிதை அடித்தான் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். அப்போ நான் இந்த சென்டென்ஸில் என்ன நான் கூடுதலாக சேர்க்கணும் அப்படின்னா, தரப அப்பாசுன் யாரை அடித்தாங்கிறத தான் நான் பின்னாடி சேர்க்க போகிறேன். ஃபியல் வந்துருச்சு, ஃபாயில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் யாரை அவன் அடித்தான் அப்படிங்கிறத நான் சேர்க்க போகிறேன். ஹாமிதை அடித்தான். ஸோ நான் இங்கே ஹாமிதோடைய பேரை சேர்க்கணும். நான் எப்படி சேர்க்குறேன் பாருங்கள், ஹாமிதன், ஹாமிதன், ஹாமிதை, ஓகேங்களா? தரப அப்பாசுன் ஹாமிதன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹாமிதை அப்பாஸ் அடித்தான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது யாரை அவன் அடித்தான், யாரை அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. ஸோ அப்போதான் அந்த இஸ்மை நீங்கள் நசபு வச்சு கொடுக்கணும், மன்சூபாக நீங்கள் அந்த இஸ்மை வந்து எழுதணும், புரியுதுங்களா? ஹாமிதை, சரிங்களா? யாரை அவன் அடித்தான் அப்படிங்கிறதுக்கு யாரை, எதை, யாரை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதிலாக ஒரு இஸ்மு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நசபு வச்சு தான் எழுதுவீங்க. அது நசபு பெற்று வரும், அதை தான் மன்சூப் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் ஒரு இஸ்மு மன்சூபாக வரும், புரியுதுங்களாமா? இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னொன்று கேட்குறேன் பாருங்கண்ணே. ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டாள், சரிங்களா? ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டாள், அவள் தொலைத்து விட்டாள் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபியலு தெரியாது, சரிங்களா? இப்போ நான் வந்து அவன் தொலைத்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபியல் சொல்கிறேன், சரிங்களா? ஃபக்கத, ஃபக்கத அப்படின்னா அவன் தொலைத்து விட்டான், அவன் ஒரு ஆண் தொலைத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நான் இங்கே என்ன கேட்குறேன், ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டால், அப்போ ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான். அப்போது அவள் தொலைத்து விட்டாள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபியல் வரணும், நமக்கு வந்து நான் உங்களுக்கு சர்ஃபு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த 6 சர்ஃபு காயிபில் வரக்கூடிய அந்த 6 சர்ஃபுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் அதை வச்சு அவள் ஒரு பெண் தொலைத்து விட்டாள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஃபியல் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபக்கத அப்படின்னா அவன் ஒரு ஆண் தொலைத்து விட்டான். அப்போ அவள் ஒரு பெண் தொலைத்து விட்டாள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஃபியல் வரணும், சர்ஃபு செஞ்சு பார்ப்போமா. ஃபக்கத, ஃபக்கதா, ஃபக்கது, ஃபக்கதத், ஃபக்கததா, ஃபக்கதுன. அப்போ இங்கே அவள் ஒரு பெண் தொலைத்து விட்டாளுங்கிறதுக்கு எந்த ஃபியலை நம்ம இப்போ சூஸ் பண்ணணும், ஃபக்கதத். அப்போ நம்ம இப்போ வந்து சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணலாமா. ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டாள், எதை அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இது வார்த்தை தெரியும், மாதா. ஏன் மாதா போடுறோன்னா பின்னாடி தெரிய வரும் பாருங்கள். எதை அவள் தொலைத்து விட்டாள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு போடணும். அவள் தொலைத்து விட்டாளுங்கிறதுக்கு நம்மளுக்கு வார்த்தை தெரியும், என்னது, ஃபக்கதத். மாதா ஃபக்கதத். நான் என்ன சொன்னேன், மாங்கிறது வந்து ஒரு இஸ்முக்கு முன்னாடி நீங்கள் போடுறதா இருந்தால் தான் மா வரும். கேள்வி கேட்கும்போது ஒரு இஸ்முக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வியை போடுறீங்க, கேள்வி கேட்குற மாவை போடுறீங்கன்னா அங்கே தான் மா வரும். அதே நீங்கள் ஒரு ஹர்ஃபுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபியலுக்கு முன்னாடியோ நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் மா போடக்கூடாது, மாதா தான் போடணுங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்குறோம். ஸோ அதனால தான் இங்கே மா போடலை, மாதா போட்டிருக்குறோம். சரிங்களாம்மா. இப்போது மாதா ஃபக்கதத், அவள் எதை தொலைத்து விட்டாள். சரிங்களா. இப்போது அந்த ஃபாயிலையும் நம்ம வெளிப்படையாகவே சொல்லிடலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், மாதா ஃபக்கதத் ஃபாத்திமத்து கொஷின் மார்க். ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டாள். இப்போ நம்ம இங்கே வந்து அந்த ஃபாயில் யார், அந்த அவள் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். ஸோ நான் இப்போ கேள்வி கேட்டுட்டேன், ஃபாத்திமா எதை தொலைத்து விட்டாள். மாதா ஃபக்கதத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா எதை தொலைச்சிட்டா. இப்போ நான் இங்கே ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். அவள் தொலைத்து விட்டால் ஃபக்கதத், ஃபாத்திமத்து ஃபியல் வந்துருச்சு, ஃபாயில் வந்துருச்சு. எதை அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன், கிதாபன் புத்தகத்தை. சரியா. இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறேன், ஃபாத்திமா புத்தகத்தை தொலைத்து விட்டாள் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா. ஃபக்கதத் ஃபாத்திமத்து கிதாபன். அந்த மஃபூலை நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னு பாருங்கள், நசபு வச்சு எழுதியிருக்கேன். அதாவது ஃபத்துஹா, நசபுனா ஒன்றும் இல்லை, ஃபத்துஹாவோ ஃபத்தஹு தன்வீனோ வந்தால் அதை நசபு பெற்று வந்திருக்குன்னு சொல்லுவோம் அந்த இஸ்மை, அப்படி தானே. ஸோ இங்கே வந்து இந்த கிதாபன் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, நசபு பெற்று வந்திருக்கு. ஸோ இதைத்தான் மன்சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு இஸ்மு ஸ்டார்டிங்கில் வருது, முபுத்ததாவாக வருது அப்படின்னா அங்கேயும் அங்கே மர்ஃபுவாக வரும். ஒரே ஒரு வார்த்தையாக இருந்து ஹபராக வருதுன்னா அங்கேயும் ஒரு இஸ்மு மர்ஃபுவாக வரும். எப்போ ஒரு இஸ்மு மஜ்ரூர் ஆகும், அந்த இஸ்முக்கு முன்னாடி ஹர்ஃபுஜர் வந்துருச்சுன்னா அப்போ அந்த இஸ்மு மஜ்ரூர் ஆயிரும். எப்போ ஒரு இஸ்மு மன்சூப் ஆகும், அது மஃபூலாக வரும்போது மன்சூபாக ஆயிரும். புரிஞ்சிச்சா. இப்போ எங்கே ஒரு இஸ்மு நசபு பெற்று வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா. இது வந்து ஒரு டைப்பு. இங்கே மட்டும்தான் இஸ்மு வந்து நசபு பெற்று வருமானலாம் இல்லை. இன்னும் நீங்கள் போக போக அந்த மஃபூலோட டைப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக புரியும். சரிங்களா. இப்போதைக்கு மன்சூபும் நம்ம படிக்கிறோம், ஆனால் என்ன நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை. மஜ்ரூர் தெரிஞ்சிருச்சு, மர்ஃபு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் தெரியணுமேங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களாம்மா. அப்போ இங்கே நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், ஃபக்கதத் ஃபாத்திமத்து கிதாபன். ஃபியல் வந்துருச்சு, ஃபாயில் வந்துருச்சு, மஃபுல் வந்துருச்சு. ஸோ ஒரு ஜும்லா ஃபியலியாவுடைய ஒரு டிஃபால்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னென்னா இது தான். சரிங்களா. ஃபாத்திமா புத்தகத்தை தொலைத்து விட்டாள். அந்த புத்தகத்தை, எதை, யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நீங்கள் ஒரு இஸ்மை போடுறீங்கன்னா அந்த இஸ்மு நசபு பெற்று தான் வரும், அது மன்சூபாக தான் இருக்கும். புரியுதுங்களாமா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இஸ்மு எப்போ மர்ஃபூவாக வரும், எப்போ மன்சூபாக வரும், எப்போ மஜ்ரூராக வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓரளவுக்கு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம போகலைன்னா கூட ஓரளவுக்கு உங்களால் இப்போது சொல்ல முடியும் ஒரு இஸ்மு எங்கே மர்ஃபூவாக இருக்கும், எங்கே மன்சூபாக இருக்கும், எங்கே மஜ்ரூராக இருக்குங்கிறத உங்களால் இப்போ ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். கரெக்டாக. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். இதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களாம்மா. இப்போ இது புரியுதா. அப்போது
ஒரு ஜும்லா ஃபியலியானா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபியல் இருக்கணும், ஃபாயில் இருக்கணும், மஃபூல் இருக்கணும். அந்த ஃபியல் மட்டுமே இருக்கலாம். இது ஹரஜ அப்படிங்கிற மாதிரி ஃபியல் மட்டுமே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஹரஜங்கிறது ஃபியலு, அந்த ஃபியலுக்குள்ளே ஹுவ அப்படிங்கிற தமீர் மறைஞ்சிருக்குது. அந்த ஹுவ அப்படிங்கிறது தான் ஃபாயிலு. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய தமீருக்கு முஸ்தத்திர், தமீருன் முஸ்தத்திர் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா? மறைந்து இருக்கக்கூடிய ஒரு தமீர் ஹுவ, அந்த ஹுவ அப்படிங்கிறது தான் ஃபாயில். புரியுதுங்களாமா? அடுத்து நம்ம என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம்? ட்ரிப்டோட், டிப்டோட் அப்படின்னு சொல்லி நம்ம 2 விஷயம் பார்த்தோம். அப்படி தானே? ட்ரிப்டோட்னா என்ன? ஒரு இஸ்மு 3 கேசஸ்லேயும் வருது. அதாவது ஒரு இஸ்மு மர்ஃபூவாகவும் வருது, மன்சூபாவும் வருது, மஜ்ரூராவும் அதால் மாற முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரிப்டோட். அதாவது ஒரு இஸ்மு ரஃபவு பெற்றும் வருது, மர்ஃபூவாக இருக்கும்போது ரஃபவு பெற்று வருது, மன்சூபா இருக்கும்போது ஃபதஹ் பெற்று வருது, மஜ்ரூராக இருக்கும்போது கெஸ்ரா பெற்று வருது. அப்படின்னா அந்த இஸ்மை வந்து ட்ரிப்டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அங்கே முஹம்மது எப்படி வந்திருக்கு? முஹம்மதுங்கிற இஸ்மு எப்படி வந்திருக்குது? மர்ஃபூவாக வந்திருக்கு. ஏன்னா ரஃபவு பெற்று வந்திருக்கு, ஸோ மர்ஃபூவாக வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அப்படின்னு வரும். அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மதன் எப்படி இருக்குது? செகண்ட் சென்டென்ஸில் முஹம்மதன் அப்படிங்கிறது நசபு பெற்று வந்திருக்குது, ஸோ அது மன்சூபாக வந்திருக்கு. லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், அலா முஹம்மதின், முஹம்மதின்னு வந்திருக்குது. கரெக்டாக? அப்போது மஜ்ரூராக வந்திருக்கு, கெஸ்ரா பெற்று வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஸ்மு 3 கேசஸ்லேயும் மாறும். அப்படின்னா மர்ஃபூவாக வரும்போது, ரஃபு பெற்று வரும்போது மர்ஃபூவாகவும், நசபு பெற்று வரும்போது மன்சூபாவும், கெஸ்ரா பெற்று வரும்போது மஜ்ரூராவும் வருது. அப்படின்னா அந்த இஸ்முக்கு என்ன பேர்? ட்ரிப்டோட் அப்படின்னு பேர். அப்போ டிப்டோட்னா என்ன? இதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். ஹிய ஃபாத்திமத்து, இது நார்மல் சென்டென்ஸ் நம்மளுக்கு தெரியும். அவள் ஃபாத்திமா, ரைட்டா? எப்படி இருக்குது? ஃபாத்திமத்து அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரஃபவு பெற்று வந்திருக்கு, ஸோ மர்ஃபூவான பிளேஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தரப முதர்ரிசு ஃபாத்திமத்த. தரப முதர்ரிசு நம்மளுக்கு தெரியும். என்னது? தரபங்கிறது ஃபியலு, முதர்ரிசு அப்படிங்கிறது ஃபாயிலு. ஆசிரியர் அடித்தார். யாரை? ஃபாத்திமாவை அடித்தார். அதுக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஃபாத்திமத்த, ஃபாத்திமத்தன்னு வராது, ஃபாத்திமத்த. பெண்களுடைய பெயர்கள் எதுவுமே தன்வீன் வராது. ஸோ அப்போ அதை வந்து நசபு பெற்று வர மாதிரி நம்ம எழுதினாலோ, ஜர்ரு பெற்று வர மாதிரி நம்ம எழுதினாலோ அப்பையும் நம்ம அங்கே ஒருமையை தான் கடைப்பிடிக்கணும். அதாவது தன்வீன் போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, தரப முதர்ரிசு, ஆசிரியர் அடித்தார். யாரை? இப்போ நசபு பிளேஸில் வந்துருச்சா ஃபாத்திமா? யாரை அப்படின்னு கேட்கும்போது ஃபாத்திமாவை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ இங்கே ஃபாத்திமாங்கிற இந்த இஸ்மு நசபுடைய பிளேஸில் வந்துருச்சு, மன்சூபா வருது. கரெக்டாக? அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அதை? ஃபாத்திமத்த, ஃபாத்திமத்து எப்படி ஆயிரும்? ஃபாத்திமத்த. இப்போது இங்கே ஃபாத்திமத்த அப்படிங்கிறது வந்து நசபு பெற்று வந்திருக்குது, மன்சூபான இடத்துல இருக்குது. ரைட்டா? ஓகே. இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஜஹ்ரத்துன் அப்படின்னா பூன்னு தெரியும். பூக்கள் அப்படின்னா ஜுஹுருன். சரியா? பூவுடைய ப்ளூரல் என்ன அப்படின்னா ஜுஹுருன். ஜுஹுருன் அப்படின்னா பூக்கள். அலா ஃபாத்திமத்தி தானே வரணும். கரெக்டாக? அலா வந்துச்சுன்னா ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஹர்ஃபுஜர் வருதுன்னா அந்த இஸ்மு கெஸ்ரா பெற்று வரணும். கரெக்டாக? மஜ்ரூராக வரணும். ஆனால் பெண்களுடைய பெயர்கள் மஜ்ரூர் உடைய இடத்துல வரும்போதும் எப்படி தான் வரும்? நசபு பெற்று தான் வரும். மஜ்ரூரா நீங்கள் எழுதக்கூடாது. அலா ஃபாத்திமத்தி அப்படின்னு எழுதக்கூடாது. இது பெண்களுடைய பெயர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். சரிங்களாமா? அலா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன செய்வோம்? கெஸ்ரா கொடுத்து அதை மஜ்ரூராக்குவோம். ஆனால் பெண்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மஜ்ரூராக்கக்கூடாது. மஜ்ரூரான இடத்துலையும் பெண்களுடைய பெயர் இருக்குன்னா அது மன்சூபா தான் வரும்.
சரிங்களா? இதுதான் வந்து நம்ம சொன்னது. அந்த முஹம்மதுன் அப்படிங்கிற அந்த பெயர்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, ஆண்களுடைய பெயர்களையும் பெண்களுடைய பெயர்களையும் பார்க்கும்போது நம்ம சொன்னோம்ல, அந்த விஷயம் இதுதான். சரிங்களா? இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஜுஹுருன் அலா ஃபாத்திமத்த, ஃபாத்திமாவின் மீது பூக்கள் இருக்கிறது. அவ்வளோதான். இங்கே வந்து மஜ்ரூரான பிளேஸில் ஃபாத்திமாங்கிறது வந்திருந்தாலும் எப்படி எழுதப்பட்டிருக்குது? மன்சூபா தான் எழுதப்பட்டிருக்கு. நசபு செய்யப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஃபாத்திமத்த அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெண்களுடைய பெயர்கள் 3 கேசஸ்லையும் வராது, 2 கேசஸில் தான் வரும். சரிங்களா? நசபு பெற்று வரும், இன்னொன்று ரஃபவு பெற்று வரும். மஜ்ரூரான இடத்துலையும் அது நசபு பெற்று தான் வரும். ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர்? டிப்டோட் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ இது புரிஞ்சிச்சாமா? ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இஸ்மு வந்து எங்கே நசபு பெற்று வரும், மன்சூபா எங்கே வரும் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். இன்னும் அந்த டிப்டோட்டுங்கிறது உங்களுக்கு வந்து போன செஷனை விட இந்த செஷனில் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போயிடலாம். பட் ஒரே ஒரு தடவை அந்த சர்ஃபு மட்டும் செஞ்சுட்டு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தமீரை சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? உங்களை கைகளை ரெடியாக வச்சுக்கோங்க. தமீர் சொல்லி பார்த்துட்டு ஒரு வாட்டி அந்த சர்ஃபும் செஞ்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் செஷனுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போயிடலாம். சரிங்களா? தமீர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனா நஹ்னு. சரியா? ஓகே. இப்போ நம்ம ஃபியல், நான் வந்து ஒரு 2 ஃபியல் நம்ம ஏற்கனவே பார்த்த 2 ஃபியலை மட்டும் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து சர்ஃபு செஞ்சுட்டு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹரஜ, அந்த ஃபியலை வந்து சர்ஃபு பண்ணுவோமா? ஹரஜ ஹரஜா ஹரஜு ஹரஜத் ஹரஜதா ஹரஜ்ன. இப்போ நெக்ஸ்ட்டு ரஹப பண்ணி பார்ப்போமா? ரஹப ரஹபா ரஹபு ரஹபத் ரஹபதா ரஹப்ன. ஓகே, அல்ஹம்துலில்லா. இன்ஷால்லா நம்ம வந்து நிறைய ஃபியல்ஸு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? நிறைய ஃபியல்ஸு தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து சர்ஃபு செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? அப்படி செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து எங்கே எந்த ஆண்பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், பெண் பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஒருமைனா எப்படி யூஸ் பண்ணணும், பன்மைனா எப்படி யூஸ் பண்ணணும், முன்னிலைனா எப்படி யூஸ் பண்ணுறது, தன்னிலைனா எப்படி யூஸ் பண்ணுறது, காயிபுக்குனா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நிறையா ஃபியல் வந்து இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து ஃபியலை பொறுத்த வரைக்கும் காயிபு மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ தெரியும். இன்ஷால்லா நாம் முஹாத்தபு முத்தக்கல்லிம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் ஒரு 5 ஃபியல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 3 லெட்டர் ஃபியல் 5 ஃபியல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சர்ஃபு செஞ்சு பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியாம்மா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்றைக்கி நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். லெசன் 4ல் நம்ம 2வது செக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். அதில் 2 ஹர்ஃப் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன ஹர்ஃபு? மின் இலா. மின்னுனா ஃப்ரம், இலானா டு. மின்னுனா இருந்து, இலானா பக்கம், அந்த இக்கு போட்டு பேசுவோம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இலா. ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய தமாரின் இருக்க போகுது. வாங்க நம்ம ஒரு எக்ஸசைஸாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த தமாரின் பேஜு. ஃபஸ்ட்டு தம்ரின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி, அதாவது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அவ்வளோதான். சரிங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 6 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்கப்படுற கேள்விக்கு நம்ம பாடத்தில் என்ன படித்தோமோ அந்த வார்த்தைகளை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மின் ஐன அந்த. மின் அப்படின்னா இருந்து, ஐன எங்கே, அந்த நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வேர் ஆர் யூ ஃப்ரம். மின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம், நீ எங்கிருந்து வருகிறாய். ஆன்சரு அனா நான், மினல் யாபானி என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. மினல் ஹிந்தி அப்படின்னு போட்டுக்கலாம், மினல் சீனி அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா அனா மினல் யாபானி, நான் ஜப்பானிலிருந்து வருகிறேன். சரியா? ஓகே, இங்கே மின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பின்னாடி வரக்கூடிய அந்த யாபானுங்கிறது யாபானி அப்படின்னு ஆயிரும். இங்கே அனா அப்படிங்கிறது முபுத்ததா, மினல் யாபானி அப்படிங்கிறது ஹபரு. எல்லா தமீர்களுமே வந்து மர்ஃபுவான இடத்துல தான் இருக்கும். எல்லா தமீரும் வந்து ரஃபவ் பெற்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை இஸ்முன்னு சொல்கிறோம்.
முபுத்ததான்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் வந்து ரஃபகே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்க மர்ஃபூன்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. எல்லா தமீர்களுமே வந்து மர்ஃபூ தான். சரிங்களாமா? ஓகே. ஆனால் முபுத்ததா மினல் யாபானி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன் ப்ளஸ் ஷிபுஹு ஜும்லா. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த மினல் ஃபிலிப்பைனி, நீ வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வரியா? டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. சரிங்களா? முன்னாடி வந்து நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்டாங்க, நீ இங்கேருந்து தான் வரியோ அப்படின்னு. இப்போ அடுத்த கொஸ்டினை வந்து டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. சரிங்களா? டவுட்ஃபுல்லாக கேட்குற கொஸ்டினாக இருந்தால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த மினல் ஃபிலிப்பை நீ. சரிங்களா? அந்தனா நீ, மினல் ஃபிலிப்பை நீ அப்படின்னா ஃபிலிப்பைனிலிருந்து நீ வருகிறாயா? ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் ஃபிலிப்பைன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம இங்கே ஆன்சர் எப்படி கொடுக்கணும்? ஒன்று எஸ் சொல்லணும், இல்லை நோ சொல்லணும். அப்படி தானே? லா, இல்லை. ஆனால் மினல் யாபானி, இல்லை நான் ஜப்பானிலிருந்து வருகிறேன். ஓகேங்களா? லா அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபுல் ஜவாபு, அதாவது ஆன்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ஃப் அது. அனா மினல் யாபானி, நான் ஜப்பானில் இருந்து வருகிறேன். அனா அப்படிங்கிறது முபுத்ததா, மினல் யாபானிங்கிறது ஹபர். சேம் அப்படியே ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான். சரிங்களா? இப்போ தேர்டு கொஸ்டின் பார்க்கலாமா? மண் மினசீனி, மண்ணுனா யார்? மினசீனி சைனாவில் இருந்து. சைனாவிலேருந்து யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஹூ இஸ் ஃப்ரம் சைனா? ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னு பாருங்கள். அம்மாருன் மினசீனி. நம்ம கான்வர்சேஷனில் அதான் படிச்சிருப்போம். அம்மார் தான் சைனாவிலேருந்து வந்திருப்பார். ஸோ அதே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். சரியா? அம்மாருன் மினசீனி. அம்மாருன் அப்படிங்கிறது முபுத்ததா, மினசீனி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மின் ஐன ஹாமிதுன், ஹாமித் எங்கிருந்து வருகிறான்? அடுத்து யாரை கேட்குறாங்க? ஹாமிதை பற்றி கேட்குறாங்க. மின் ஐன ஹாமிதுன். ஓகேங்களா? வேர் இஸ் ஹாமித் ஃப்ரம்? ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஹுவ. ஹாமிதை பற்றி கேட்குறதுனால ஹுவ மினல் ஹிந்தி, அவன் இந்தியாவிலிருந்து வருகிறான். ஹுவ அப்படிங்கிறது முபுத்ததா, மினல் ஹிந்தி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூராக இருக்குது, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன தஹப அப்பாசுன், ஐன தஹப அப்பாசுன், அப்பாஸ் எங்கே சென்றான்? ஐனனா எங்கே, தஹப அவன் சென்றான், அப்பாஸ் யார்? அப்பாஸ். இங்கே ஃபாயிலு வெளிப்படையாக வந்துருச்சு. அப்பாஸ் எங்கே சென்றான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். தஹப இலல் முதீரி. சரிங்களா? தஹப இலல் முதீரி, அவன் தலைமை ஆசிரியரிடம் சென்றான், தலைமை ஆசிரியரின் பக்கம் சென்றான். தஹப அப்படிங்கிறது ஃபியலு, இலல் முதீரி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். இங்கே ஒரு விஷயம் இன்னொன்று கவனிக்கணும். நம்ம இதை வந்து ஹபர்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஜும்லத்துல் ஃபியலியாவுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபியலு, ஃபாயிலு, மஃபூலு. அந்த மஃபூலு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி வந்திருக்குன்னா தஹபங்கிறது ஃபியலு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபாயில் ஹுவ அப்படிங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது. தமீருன் முஸ்தத்திர், அதாவது மறைந்து இருக்கக்கூடிய தமீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவ. அந்த ஹுவங்கிறது தான் ஃபாயிலு. இலல் முதிரிங்கிறது ஜஸ்ட்டு ஜாருன் வ மஜ்ரூருன் அப்படின்னு சொன்னால் போதும். சரிங்களா? இதை வந்து ஹபர்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குது? அவன் தலைமை ஆசிரியரிடம் சென்றான், அவன் தலைமை ஆசிரியரின் பக்கம் சென்றான். ஓகேங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின்னு. தஹப அலியுன் இலல் முதிரி, தலைமை ஆசிரியர்கிட்ட அலி போயிருக்கிறானா? அலி வந்து அவனும் அங்கே போயிருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? தஹப அலியுன் இலல் முதிரி அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அலி டு வெண்ட் டு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். லா தஹப இலல் மிர்ஹாதி, இல்லை அவன் கழிவறைக்கு சென்றுள்ளான். சரிங்களா? இங்கே வந்து தஹபங்கிறது ஃபியலு, இலல் மிர்ஹாதி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். அந்த தஹபல ஹுவ அப்படிங்கிறது தமீருன் முஸ்தத்திர், மறைந்திருக்கக்கூடிய தமீர். சரிங்களா? என்ன மறைஞ்சிருக்கு? ஹுவ அப்படிங்கிற தமீர் மறைஞ்சிருக்குது. அந்த ஹுவ அப்படிங்கிறது தான் ஃபாயிலு. லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு. ஆன்சர் நோ, ஹி வென்ட் டு த டாய்லெட். இப்போ புரியுதுங்களாம்மா? ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உங்களால்? ரைட். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு தம்ரீன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா?
பாருங்கள், இக்ர வக்துப் மா ரபுதி அவாஹிரில் கலிமாத்தி, அதே தான், கடைசி எழுத்தினுடைய அந்த ஹரக்கட்ஸ்லாம் இல்லை. ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டு எழுதி வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன? இஸ்மு மர்ஃபுவான பிளேஸில் இருந்தால் ரஃபவு போட போகிறோம். அதே மஜ்ரூராக இருந்துச்சுன்னா கெஸ்ரா போட போகிறோம். இதுதான் செய்ய போகிறோம். இதுதான் நம்மளுக்கு டெஸ்ட்டு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், அல் குர்ஃபது. அல் குர்ஃபது, அந்த அறை, த ரூம். சரியா? நெக்ஸ்ட்டு மினல் குர்ஃபதி. மினல் குர்ஃபதி, ஃப்ரம் த ரூம். ஓகேவா? அறையில் இருந்து. சரியா? நெக்ஸ்ட்டு மினல் ஹம்மா மீ. மினல் ஹம்மா மீ, அதாவது பாத்ரூமில் இருந்து. சரிங்களா? குளியல் அறையில் இருந்து, ஃப்ரம் த பாத்ரூம். நெக்ஸ்ட்டு அல் மெர்ஹாது. அல் மெர்ஹாது, த டாய்லெட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலல் மெர்ஹாதி. இலல் மெர்ஹாதி, அதாவது டு த டாய்லெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல் யாபானு, ஜப்பான். ஓகேங்களா? அல் யாபானு, த ஜப்பான்னு வந்து சொல்லலாம், இல்லைனாலும் அது ஜப்பான் தான். ஓகேங்களா? அல் யாபானு. நெக்ஸ்ட்டு அல் ஃபிலிப்பைனு, ஃபிலிப்பைன். ஓகேங்களா? அல் ஃபிலிப்பைனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மினல் ஹிந்தி. மினல் ஹிந்தி, ஃப்ரம் இண்டியா. சரியா? லாஸ்ட்டு இலசீனி. இலசீனி, சைனாவிற்கு, டு சைனா, டு த சைனா. ஓகேங்களா? டு சைனா. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போது நம்மளுக்கு மின் இலா வந்தால் அந்த இஸ்மு எப்படி மாறும், எங்கே வந்து மஜ்ரூரா வரும் அப்படிங்கிறது தெரியுது. ரஃபவு பெற்று வந்தால் எப்படி எழுதணும், ஜர்ரு பெற்று வந்தால் எப்படி எழுதணும். புரியுதுங்களாம்மா? சரி, இப்போ வந்து தேர்டு தம்ப்ரீன் பாருங்கள், இக்ர வக்துப். ஜஸ்ட் இதை வந்து எழுதி வாசிக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது எழுதினா ஹரக்கட்ஸ் போட்டு எழுதி வாசிக்க போகிறோம். ஓகேவா? வாசிக்க ட்ரை பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், மின் ஐன ஃபாத்திமத்து. மின் இருந்து, ஐன எங்கே, ஃபாத்திமத்து ஃபாத்திமா எங்கிருந்து வருகிறாள். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஹிய அவள், மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து வருகிறாள். இங்கே நம்ம ஹரக்கட்ஸ் தான் மெயின். சரிங்களா? கரெக்டாக ஹரக்கட்ஸை போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹிய மினல் ஹிந்தி, அவள் இந்தியாவிலிருந்து வருகிறாள். நெக்ஸ்ட்டு ஹரஜல் முதர்ரிசு. பாருங்கள், ஃபியல் வந்து அடுத்த இஸ்மு அலிஃப்லாம் போட்டு இருந்ததுன்னா அதோட சேர்க்கலாம். சரிங்களா? ஹரஜல் முதர்ரிசு, லாம் உச்சரிக்கப்படணும். ஏன்னா மீம் வந்து கமரியாவுடைய எழுத்து. ஸோ அதனால் லாம் உச்சரிக்கப்படணும். அப்போ இணைக்கும் போது லாமை சேர்த்து தான் வாசிக்கணும். ஹரஜல் முதர்ரிசு, அதாவது ஆசிரியர் வெளியேறிவிட்டார். மினல் ஃபஸ்லி, வகுப்பறையில் இருந்து. வகுப்பறையில் இருந்து ஆசிரியர் வெளியேறிவிட்டார். த டீச்சர் லெஃப்ட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம். சரியா? வ அண்ட், இன்னும், ரஹப அவன் சென்றான். முதிரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவர் சென்றார். இலல் முதிரி, தலைமை ஆசிரியரிடம் சென்றார். அதாவது ஆசிரியர் வந்து வகுப்பறையிலிருந்து வெளியேறி தலைமை ஆசிரியர் பக்கம் போயிட்டார், அவர்கிட்ட போயிட்டார், அவரை பார்க்க போயிட்டார் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வாசிக்கிறேன். ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி வ ரஹப இலல் முதிரி. ஆசிரியர் வகுப்பறையிலிருந்து வெளியேறி தலைமை ஆசிரியரிடம் சென்றார். The teacher left out from the classroom and went to the headmaster. புரியுதுங்களாம்மா? ஓகே. இப்போ இங்கே இந்த ஹரஜங்கிறது ஃபியலு, முதர்ரிசு அப்படிங்கிறது ஃபாயிலு, மினல் ஃபஸ்லி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், வாவுங்கிறது அத்துஃபு, ரஹபங்கிறது மறுபடியும் ஒரு ஃபியலு, இலல் முதிரி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த ஹரஜல் முதர்ரிசூவில் வந்து அந்த ஃபாயிலான முதர்ரிசு வந்து வெளிப்படையாக இருக்குது. அதே ரஹப எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபாயில் மறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ரஹபத் தாஜிரு. ரஹபத்
அத்தாஜிரு இலத் துக்கானி. இலத் துக்கானி அதாவது தஹப அவர் சென்றார். யார் பக்கத்திலே கொடுத்துட்டாங்க ஃபாயில. தாஜிரு அந்த வியாபாரி. அந்த வியாபாரி சென்றார். இலத் துக்கானி கடையின் பக்கம் சென்றார். அந்த வியாபாரி கடைக்கு சென்றார். ஓகேங்களா. த மர்ச்சன்ட் வென்ட் டு த ஷாப். ஓகேங்களா. ஸோ இங்கே தஹபங்கிறது ஃபியலு, அத்தாஜிரு அப்படிங்கிறது ஃபாயிலு, இலத் துக்கானி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். சரியா. இப்படி தான் வந்து ஒரு ஜும்லா ஃபியலியாக்கு நம்ம இப்படி தான் தர்கீபு வைக்கணும். சரியாமா. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹரஜ ஹாமிதுன் மினல் குர்ஃபத்தி. ஹரஜ ஹாமிதுன் மினல் குர்ஃபத்தி வ தஹப இலல் ஹம்மாமி. செகண்ட் சென்டென்ஸ் பார்த்த மாதிரியே தான் ஹாமிதை பற்றி சொல்கிறாங்க. ஹரஜ ஹாமிதுன் ஹாமித் வெளியேறினான். மினல் குர்ஃபத்தி அறையிலிருந்து ஹாமிது வெளியேறினான். வ தஹப இன்னும் அவன் சென்றான். இலல் ஹம்மாமி குளியலறையின் பக்கம் சென்றான். அதாவது ஹாமித் அறையிலிருந்து வெளியேறி குளியலறையின் பக்கம் சென்றான். ஹாமித் left from the room and went into the bathroom. சரிங்களா. புரியுதுங்களாம்மா. இங்கே ஹரஜங்கிறது ஃபியலு, ஹாமித் அப்படிங்கிறது ஃபாயிலு, மினல் குர்ஃபத்தி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் வ அத்துஃபு, தஹபங்கிறது ஃபியலு, ஹுவ அப்படிங்கிற அந்த ஃபாயிலு மறைஞ்சிருக்குது. அதை தான் வந்து தமீருன் முஸ்தத்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தமீருன் முஸ்தத்திர். ஓகேங்களா. இலல் ஹம்மாமிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். அவ்வளோதான். ஓகேங்களாம்மா. புரியுதா. அப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 சென்டென்ஸ் இருக்குது. அதே தம்ரீனில் இன்னொரு 3 சென்டென்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் அடுத்த சென்டென்ஸை. மன் ஹரஜ மினல் ஃபஸ்லி. மன் யார், ஹரஜ வெளியேறினார். யார் வெளியேறினார். மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து யார் வெளியேறினார். ஓகேங்களா. யாரோ வகுப்பறையிலேருந்து வெளியேறிக்காங்க. அதை எப்படி கேட்கணும். மன் ஹரஜ யார் வெளியேறினார். மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து. ஹூ லெஃப்ட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹரஜத் தாலிபு. ஹரஜத் தாலிபு மினல் மதுரசதி. ஓகேங்களா. மினல் மதுரசதி பாருங்கள் என்ன அர்த்தம். ஹரஜத் தாலிபு மாணவன் வெளியேறினான். மினல் மதுரசதி மதர்சாவிலிருந்து மாணவன் வெளியேறினான். வ இன்னும் தஹப அவன் சென்றான். இல சூக்கி புதுசாக ஒரு இஸ்ம கற்றுக்குறீங்க. சூக்கு அப்படின்னா மார்க்கெட், அதாவது கடைவீதி. சரிங்களா. இல சூக்கி கடைவீதியின் பக்கம் சென்றான். அதாவது அந்த மாணவன் வெளியேறி, அதாவது அந்த மாணவன் மதர்சாவிலிருந்து வெளியேறி கடைவீதியின் பக்கம் சென்றான். சரிங்களா. The student left out from the madrasa and went inside the market. இல்லைனா and he went to the market. ஓகேங்களா. went left இதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் சென்டென்ஸை. சரியா. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹரஜங்கிறது ஃபியலு, ஃபாயில் வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு. தாலிபு அப்படிங்கிறது தான் ஃபாயிலு. மீனல் மதுரசத்திங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். வ அத்துஃபு தஹப அப்படிங்கிறது அகெயின் ஃபியலு. ஆனால் இங்கே ஹுவ அப்படிங்கிற அந்த தாலிபை தான் குறிக்குது இது. சரி. அவன் சென்றார்னா யார். அந்த அவன் யார். அந்த தாலிபு தான். சரிங்களா. ஸோ இங்கே வந்து மறைஞ்சிருக்குது. இந்த ஹுவங்கிற தமீர் தான் ஃபாயிலு. அது வந்து தமீருன் முஸ்தத்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிடன் தமீர். சரிங்களா. இல சூக்கி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். ரைட்டா. ஸோ இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹதீஜத்து மினசீனி வ ஹாலிதுன் மினல் யாபானி. ஈஸியானது தான். ஹதீஜா சீனாவிலிருந்து வருகிறாள். இன்னும் ஹாலித் ஜப்பானிலிருந்து வருகிறான். சரியா. இது ரெண்டுமே ஜும்லா இஸ்மியா தான். அப்போ எப்படி சொல்லணும் இதுக்கு தர்கீபு. ஹதீஜத்து முபத்ததா மினசீனிங்கிறது ஹபரு ஜாருன் வ மஜ்ரூருன் ப்ளஸ் ஷிபுஹு ஜும்லா. வ ஹாலிதுன் வாவுங்கிறது அத்துஃபு, ஹாலிதுன் அகெயின் முபத்ததா, மினல் யாபானி அப்படிங்கிறது
ஹபராக இருக்குது. எப்படி இருக்குது அந்த ஹபரு? ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. ஜாருன் வ மஜ்ரூருன். புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜும்லா இஸ்மியா அப்படி இருக்கும், ஜும்லா ஃபியலியா அப்படி இருக்கும். ஜும்லா இஸ்மியானா எப்படி நம்ம தர்கீப் வைக்கணும், ஜும்லா ஃபியலியானா எப்படி தர்கீப் வைக்கணும், எப்படி வந்து இருக்கும் அந்த ஜும்லா ஃபியலியானா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புலப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். எதுவும் புரியலைன்னா அங்கனே ஸ்டாப் பண்ணி கமெண்ட்ஸில் உங்களுடைய கொஸ்டினை போஸ்ட் பண்ணிடுங்க, டவுட்ஸை போஸ்ட் பண்ணிடுங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசனுடைய இந்த 4th லெசனுடைய லாஸ்ட்டு தம்ப்ரின் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். என்னன்னு பாருங்கள். அதாவது மொத்தமாக இந்த 4 நம்ம படித்த அந்த 4 இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அந்த 4 ஹர்ஃபு ஜர்ரையும் யூஸ் பண்ணி ஒரு தம்ப்ரின் நம்ம செய்ய போகிறோம். இன்ஷா அல்லாஹ். வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அதை மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஹெட்டிங்கை நான் ஃபஸ்ட்டு வாசித்து காமிச்சிடுறேன். ஸைனா யூ புட், போடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யூ புட் ஃபில் ஃபராகி. பாருங்கள், ஃபீ வந்திருக்கு. அப்போ அடுத்த இருக்கக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன தான் கொடுக்கணும்? கெஸ்ட்ரா தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்போது ஃபில் ஃபராகி. சரிங்களா? அதாவது கோடிட்ட இடத்தில் நீ போடு. அந்த பிளாங்க்ஸில் நீங்கள் போடணும். என்ன போடணுமா? ஃபீமா அதிலே எலி ஹர்ஃப ஜர்ரின் முனாசிபன், பொருத்தமான ஹர்ஃபு ஜர்ரை நீங்கள் அதில் போடணும், அந்த கோடிட்ட இடத்துல நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஹெட்டிங்கு. என்னென்ன அந்த ஹர்ஃபு ஜர்ரு? மின், இலா, ஃபி, அலா. இந்த 4 ஹர்ஃபு ஜர்ரில் பொருத்தமான இடத்துல அந்த ஹர்ஃபு ஜர்ரை நம்ம போடணுமா. சரியா? என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அல் கிதாபு. ஏன்னா இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்போ அது வந்து முபுத்ததா. அப்போ அந்த முபுத்ததா ரஃபவை பெற்று தான் இருக்கணும். அப்போ மர்ஃபுவா தான் அது இருக்கும். அல் கிதாபு, நம்மளுக்கு டவுட்டே வரக்கூடாது. சரிங்களா? அல் கிதாபுன்னு கொடுத்துருக்குன்னா இதை நம்ம எப்படி வாசிக்கணும்? கிதாபுன்னு வாசிக்கிறதா, கிதாபேன்னு வாசிக்கிறதா, கிதாபீன்னு வாசிக்கிறதா? நான் டவுட்டே இருக்கு, பார்த்தது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அல் கிதாபு டேஷ் மக்தபி. அப்போ என்ன? மக்தப்னா டேபிள். அப்போ புத்தகம் டேபிள். புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே என்ன போடலாம்? அலா. அல் கிதாபு அலல் மக்தபி. புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது. சரியா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அத்தாலிபு, அந்த மாணவன். அத்தாலிபு, அந்த மாணவன் டேஷ் ஃபஸ்லி, வகுப்பறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவனையும் வகுப்பறையும் சேர்க்கணுன்னா அந்த மாணவன் வகுப்பறையில் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணணும்? ஃபி. அத்தாலிபு ஃபில் ஃபஸ்லி, அந்த மாணவன் வகுப்பறையில் இருக்கிறான். த ஸ்டூடெண்ட் இஸ் இன் த கிளாஸ் ரூம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ذهب, அவன் சென்றான். ஹீ வெண்ட். ஹாமிதுன், ஃபாயிலு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மறைஞ்செல்லாம் இல்லை, ஃபாயிலு வெளிப்படையாகவே வந்துருச்சு. ذهب ஹாமிதுன், ஹாமித் சென்றான். டேஷ் ஜாமியத்தி, அப்போது டூ வரணும். அப்படி தானே? சென்றான்னு இருக்குது. அப்போ டு த யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் வரணும். அப்போ டூக்கு என்ன? இலா. அப்போ எப்படி எழுதுறது இதை? ذهب ஹாமிதுன் இலல் ஜாமியத்தி. ஹாமித் வென்ட் டு த யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஹாமித் பல்கலைக்கழகத்திற்கு சென்றான். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹரஜல் முதீரு. ஹரஜல் முதீரு, தலைமை ஆசிரியர் வெளியேறிவிட்டார். மினல் மதுரசதி, அதாவது மதர்சாவிலிருந்து தலைமை ஆசிரியர் வெளியேறிவிட்டார். த ஹெட் மாஸ்டர் வெண்ட் அவுட் ஃப்ரம் த மதர்சா. சரிங்களா? மதர்சானா ஒன்றும் இல்லை, ஸ்கூல். ஓகேங்களா? மதுரசதி, மினல் மதுரசதி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ذهب முஹம்மதுன், முஹம்மத் சென்றார். மினஸ்ஸீனி, முஹம்மத் சென்றார் மினஸ்ஸீனி. இலல் யாபானி, இது எப்படின்னா ஃப்ரம் டூ மாதிரி. சரிங்களா? ذهب முஹம்மதுன் மினஸ்ஸீனி இலல் யாபானி, அதாவது முஹம்மத் சைனாவிலிருந்து ஜப்பானிற்கு சென்றார். புரியுதுங்களா?
முஹம்மது வென்ட் டு ஜப்பான் ஃப்ரம் சைனா. சைனாலேருந்து முகமது ஜப்பானுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத ஒரே வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தஹப முஹம்மதுன் மின சீனி இலல் யாபானி. புரியுதுங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. நம்ம 4th லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நியூ வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இது ஃபினிஷ் ஆயிரும். இந்த லெசனை வந்து நாம் முடிச்சிடலாம். அந்த நியூ வேர்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? ஸோ அப்படியே கீழே பாருங்கள். அல் கலிமாத்துல் ஜதீதத்து. சரிங்களா? நியூ வேர்ட்ஸ். ஸோ என்னென்ன நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். அல் மதுரசத்து ஸ்கூல். சரிங்களா? அல் ஃபஸ்ல் அல் ஃபஸ்லு வகுப்பறை. அல் ஹம்மாமு குளியலறை, அதாவது பாத்ரூம். அல் ஃபஸ்லுனா கிளாஸ் ரூம். சரிங்களா? அல் ஹம்மாமு பாத்ரூம். அல் மிர்ஹாதி கழிவறை, டாய்லெட். அல் மத்பஹு சமையலறை, கிச்சன். அல் குர்ஃபத்து ரூம், அறை. சரியா? அல் ஜாமியாத்து பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு அஸ்ஸூக்கு பார்த்தோம்னா நம்ம புதுசாக ஒரு வேர்டு. அஸ்ஸூக்கு அப்படின்னா கடை தெரு, கடை வீதி. சரிங்களா? மார்க்கெட். அல் யாபானு ஜப்பான். அஸ்ஸீனு சைனா. அல் ஹிந்து இந்தியா. அல் ஃபிலிப்பைனு. சரிங்களா? அல் ஃபிலிப்பைனு அந்த பாக்கு மேலே வந்து ஷத்து வரும். சரிங்களா? ஃபிலிப்பைனு ஃபிலிப்பைன்ஸ். அல் முதீரு தலைமை ஆசிரியர், ஹெச்எம். சரிங்களா? ரஹப சென்றான். ஓகே. ஹீ வெண்ட். ஹரஜ வெளியேறினான். ஹீ லெஃப்ட். ஓகேங்களாம்மா? கீழே வந்து நம்ம பார்த்த அந்த ஹர்ஃப் வந்து என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஃபி அலா மின் இலா மின் ஹுரூஃபில் ஜர்ரின். இது எல்லாம் ஹர்ஃபு ஜர்ரிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹர்ஃபு ஜர் இன்னும் இருக்குது. அந்த ஹர்ஃபு ஜர்ரிலேருந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபி அலா மின் இலா. புரியுதுங்களாம்மா? ஸோ அல்ஹம்துலில்லா நம்ம 4th லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் இதை வந்து ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணிக்கிட்டு போயிருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, கற்றுக்க முடியாது, முக்கியமாக குரானை விளங்கிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணாமல் அதில் என்ன மறைஞ்சிருக்கு, எதனால் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறோம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்காது. அதனால் நோட்ஸ் போட்டு தனியாக எழுதிக்கோங்க. சலிப்பு பார்க்காம நோட்ஸ் போட்டு தனியாக எழுதிக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 hours நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ முடிஞ்சதுமே வச்சிடாமல் நீங்கள் எழுதின நோட்ஸை ஒரு 10 to 15 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம போகலாம். ஃபியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நிறைய இருக்குமோ, கடல் மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ லைட்டாக அல்லாஹ் நாடிய அளவு அல்லாஹுடைய அருளால் நான் உங்களுக்கு இதை வந்து எவ்வளோ லைட்டாக உங்களுக்கு கொண்டு போய் உங்ககிட்ட சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செஷனில் நெக்ஸ்ட்டு புது லெசன் 5th லெசனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். புதுசாக ஒரு ஹர்ஃபையும் நம்ம அந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சலிப்பு தட்டாமல் தொடர்ந்து பயணிங்க. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.